பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் தவறாதபடி நீங்கள் பார்த்து வருகிற உங்களை தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் தேவன் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வருஷ கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கடந்த நாட்களெல்லாம் ஆச்சரியமாக அதிசயமாக நம்மை வழி நடத்தி வந்தார். எப்படியெல்லாம் தேவன் நம்மை நடத்தினார், எப்படி நம்மை வழி நடத்தி வந்தார், அந்த காரியங்களை நம்ம பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நாளிலே அவர் நம்மை வாக்கு கொடுக்கிற வார்த்தை கைவிடாதிருப்பேன், கைவிடாதிருப்பேன். இதுவரைக்கும் கைவிடாத தேவன் இன்னும் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், 1000 நாளை பார்க்கலும் அது பிரகாரம் சொல்லும் ஒரே நாள் நல்லது. அந்த நாள் அந்த பிறவிலேயே பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்த வாழ்க்கையிலே ஒரு நல்ல நாள் வந்தது அல்லவா? உங்க வாழ்க்கையிலும் நல்ல நாள் வரப்போகிறது. நல்ல நாள், ஆசீர்வாதமான நாள். இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த வாசித்த ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்துடைய பிந்திய பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். அருமையானவர்களே, அதில் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்படியானால் இருளை நீக்கி வெளிச்சத்திலே நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இருளை நீக்கிறவர், வெளிச்சத்தை கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஏதோ ஒரு இருள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். அந்த இருளின் ஆதிக்கத்தை மாற்றி வெளிச்சத்திலே நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் முதிக்க போகிறது. ஒரு வெளிச்சம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்திக்காக உமக்கு நன்றிப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை கேட்கும்படி வாஞ்சியோடு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தவறாமல் பார்த்து வருகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, தமிழ்நாட்டிலையும் வட இந்தியாவிலையும் இன்னும் ஆண்டவரே சில நாடுகளிலும் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறப்பா. யூடியூப் மூலமாகவும் இந்த செய்திகளை பார்த்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் நீர் அவரோடு பேசும்படியாக செபிக்கிறப்பா. நீர் பேசுகிற தேவன். இந்த வேளையில இந்த இயேசு என்ற அற்புத செய்கிற நிகழ்ச்சியின் மூலமாக
உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவன் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. உடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, அவர்களுக்கு முன்பாக அப்படிங்கிறார். யார் அவர்கள் அப்படின்னா அதை 16 வசனத்தை மீண்டும் வாசி கேட்கலாம். முதல்ல இருந்து. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். யார்? பார்வையற்றோர், கண்ணு தெரியல, கண்ணு தெரியாதவர்களை அவருடைய வாழ்க்கையில இருக்கிற இருட்டை மாற்றி வெளிச்சத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். வெளிச்சத்தை, இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏதோ ஒரு இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இருள் ஆளுகை செய்கிறதுனால வழியெல்லாம் கோணலா தெரியுது. அந்த கோணலெல்லாம் மாற்றுகிறவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனத்தை வாசி கேட்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நடக்கிறது எதுல? இருள். இருளிலே நடக்கிற ஜனங்கள். ஆனா எதை கண்டாங்க? திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்க்க ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்ததெல்லாம் இருள். எப்படி வெளிச்சம் வந்தது? வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், இருட்டை நீக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் அந்த இருள் என்ன செய்ய தெரியுமா? ஆளுகை செய்கிறது. இருள் ஆளுகை செய்யும் போது ஒரு சரியான ஒரு காரியத்தை செய்ய முடியல. அதுக்குதான் இருளிலே நடக்கிற ஜனங்கள், இருளிலே நடக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் எதை பார்க்கிறார்கள்? பெரிய வெளிச்சம். உங்க வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவன். வெளிச்சம். இருளா? எங்க பார்த்தாலும் நடக்கிறதெல்லாம் இருள நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? இல்ல, இருள் வெளிச்சமாக மாறப்போகிறது. அருமையானவர்களே, எந்த இருளிலே நடந்து கொண்டிருக்கிற, எப்படிப்பட்ட இருள்? பலவிதமான இருள்கள் இருக்கிறது. ஆனா நீங்க போய்கொண்டிருக்கிற இருட்டு என்ன? பாவம் என்கிற ஒரு இருள், சாபம் என்கிற ஒரு இருள், வியாதி என்கிற ஒரு இருள், அல்லது எதெடுத்தாலும் நஷ்டம் என்கிற ஒரு இருள், எதெடுத்தாலும் தோல்வி என்கிற ஒரு இருள். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா? என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான அம்மா, உங்க வாழ்க்கையில நீங்க வடித்து கொண்டத கண்ணீருக்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஏன்னா நான் இருள தான் நான் இருக்கிறேன். இப்ப உங்களுடைய வாழ்க்கை இருளை போல தான் இருக்கிறது. உலகத்துல வாழணுமா சாகணுமா என்ன செய்கிறது? இந்த பிரச்சனை நான் தப்பித்துக்கொள்ள என்ன செய்கிறது? கலங்குறீங்களா? உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். உங்களை இருளில் இருக்கிற நீங்கள், உங்கள் ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? வெளிச்சத்தை காண செய்ய போகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை காண போறீங்க. அருமையானவர்களே, என் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் இருட்டு தான். என்ன இருட்டு, என்ன இருள்? பண குறைவு இல்லை, பணம் இருக்குது, நல்ல வசதியா இருக்கிறேன், வீடு இருக்குது, சொத்து சுகம் நிறைய இருக்கிறது. ஆனா என் வாழ்க்கை ஒரு இருளை போலவே இருக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இருளை போலவே இருக்கிறதே என் வாழ்க்கை. அருமையானவர்களே,
சரியானபடி உங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை. சரியானபடி தூக்கம் குழப்பம், படுத்தாலே ஒரு பயம், ஏதோ ஒண்ணு பண்றது போல இருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறீங்க. பயம் என்கிற இருள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. படுத்தா தூக்கம் வர்றதில்லை, கண்ணை முன்னாலே ஒரு பயம். பயம் என்கிற இருள் உங்களை விட்டு நீங்க போகிறது. அருமையான சகோதரனே, அந்த பயமானது சில வருஷங்களாகவே உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் பயம். சில வருஷங்களாக நீங்க இருளுக்கு அடிமையா பயந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த இருள நடந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த இருளை மாற்றி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்காகவே இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி? ஏன் அருமையான சகோதரி, உங்க வாழ்க்கையில கூட இருள், ஐயோ நான் படுற வேதனை யாருக்கு தெரியும்? நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, கணவர் நிமித்தமாக எனக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகள் நிமித்தமாக நிம்மதி இல்லை, நான் என்ன செய்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாருமே என்ன குறைதான் சொல்றாங்க. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது? என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது? குடும்பத்திலையும் என்னை சரியா புரிந்து கொள்ளவில்லை, குடும்பத்தில் இருக்கிற என்னை புரிந்து கொள்ளல. ஏன் உலகத்துல வாழ்ற? இவங்களுக்கு நீ எவ்வளவு நல்லது செய்தோ உன்னை நல்லவன் சொல்ல மாட்டாங்க. அதனால நீ இருக்கிறவரை செத்துரு, அடிக்கடி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அது சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. அருமையான சகோதரி, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும் போது அந்த இருள் உங்களை விட்டு நீங்கும். அது என்ன இருள்? பயம் என்கிற இருள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பயத்தை நிமித்தமாக ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க. ஆனா இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ல, இருளிலே நடந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வரைக்கும் வனாந்தரத்திலே அவர் வழி நடத்தினார். வனாந்தரத்திலே வழி நடத்தும் போது இருள் பகல்ல மேக சம்பவத்தையும் இரவிலே அக்கினி சம்பவத்தையும் கொடுத்து அவர்களை நடத்தினார். உங்க வாழ்க்கையில இருள், முன்னாலே போக முடியல, பின்னாலே போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, எங்கே எங்கே நான் போகிறது இப்படி கேட்கிறீங்களா? உங்களுக்கு வழிகாட்டுகிறதுக்காகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, நீங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் வெளிச்சம் சொல்லுங்க, ஆண்டவருடைய வெளிச்சம் என்று சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? இந்த நாட்களிலும் பார்த்த வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் போது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம், சாதாரண வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏதோ இவ்வளோ பெரிய இருள், அந்த இருளை நீக்கிறதுக்கு தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடுகிறார். உங்க வாழ்க்கையில வியாதி நிமித்தமாக நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. என்னால் எழும்ப முடியல, எனக்கு யார் எத்தனை நாள் தான் எனக்கு உதவி செய்வாங்க? வியாதி படுக்கையில் இருக்கிறீங்களா? வியாதி படுக்கையை மாற்றி உங்களை வெளிச்சத்திலே வைக்க போகிறார் தேவன். வெளிச்சத்தில் முதல் 2001 நான் சிங்கப்பூர் போயிருக்கும்போது, அப்பொழுது எனக்கு சிங்கப்பூரில் யாரும் தெரியாது. மலேசியாவில் ஒரு அருமையான ஒரு ஐயா சிங்கப்பூரில் இருக்கிற பாஸ்டருடைய நம்பரை கொடுத்தாங்க. அங்கே சிங்கப்பூரில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி இமிக்ரேஷன்லாம் முடித்து அங்கே நான் போகிறேன். சிங்கப்பூருக்குள்ளே போன பிறகு அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐயா, என்னார் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அப்படி சொன்ன உடனே அவங்க ஃபோன் எடுத்துட்டு, அப்படியே ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படியெல்லாம் பேசிட்டு, சரி உடனே கேட்டாங்க, நீங்கள் எப்போ நீங்கள் ஆராதிக்கிறீங்க, எங்கே? அப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நாங்கள் சனிக்கிழமை தான் ஆராதிக்கிறோம், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க போனேன்.
எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கே போகிறது? ஏன்னா சிங்கப்பூர் போனதே கிடையாது, அதான் முதல். எங்கே போகிறதுனே தெரியல. அப்போ நான் ஷோ பண்ணுறேன், என்ன செய்கிறது? தெரியாத நாடு, யாரும் எனக்கு தெரியாது. எல்லாரும் டாக்ஸிக்காக லைனில் நின்னாங்க. நானும் போய் நிற்கிறாங்களா, நானும் நிற்கிறேன் லைனில். என் லைன் வந்த உடனே டாக்ஸியில் உட்காந்துட்டேன். டாக்ஸிக்காரன் கேட்குறாங்க சீன பாஷையில், எங்கே போனோம் அப்படின்ட்டு. அவன் கேட்குறது எனக்கு புரியவே இல்லை. உடனே அவரே ஒரு முடிவு பண்ணி, நான் ஒரு இடத்துல கொண்டு லிட்டில் இந்தியா முஸ்தப்பான்ற ஒரு இடத்துக்கு அவங்க கொண்டு விட்டுறேன்ட்டாப்ல. நேர ஏர்போர்ட்லேருந்து அங்கே முஸ்தப்பாவில் கொண்டு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா மணி இரவு 9:15. எங்கே போகிறது, என்ன செய்கிறது, எதுவும் தெரியாது எனக்கு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர், அந்த சிங்கப்பூருக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர், அவரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாலே சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்கிறார். ஹோட்டலில் வந்து அவர் மாஸ்டராக இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் சாட்சி சொல்லும் போதெல்லாம் கோமல விலாஸ் ஹோட்டல், கோமல விலாஸ் ஹோட்டல் இப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கும் அந்த நேரம் பார்த்து அந்த கோமல விலாஸ் ஹோட்டல் ஞாபகம் வந்துச்சு. உடனே அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா அந்த கோமல விலாஸ் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, ரோட்டில், மெயின் ரோட்டில். ஒரு ஐயா சொல்கிறாரு, நேராக போயிட்டு அப்புறம் லெஃப்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்துடும்ட்டார். உடனே நான் அங்கேருந்து போய் அவர் சொன்ன மாதிரியே லெஃப்டில் போகிறேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்கே பார்க்குற ஒரு புக் ஸ்டால் ஒன்று இருக்குது, தமிழ் புக் ஸ்டால். தமிழ் புக் ஸ்டால் பார்க்குறேன், இங்கே தமிழ் புக் ஸ்டால் இருக்குதே, ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இங்கே தமிழ்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் புக் ஸ்டாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்போ அந்த புக் ஸ்டால்லேருந்து அந்த புக் ஸ்டால் நடத்துகிற சிஸ்டர் வராங்க. அவங்க பேர் சிஸ்டர் சரஸ். அவங்க அப்போ அவங்க பாருங்க, அவங்க ஓடி வந்த உடனே வெளியே வராங்க. வந்த உடனே நீங்கள் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஆமாம். இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா? நாங்கள் ஆமான்னு கேட்டேன். சிங்கப்பூரெல்லாம் அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த ஒரு காரியம். உடனே அவங்க உள்ளே வாங்க புக் ஸ்டாலுக்கு கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு உடனே காப்பி கலக்கி கொடுத்தாங்க. காப்பி பிஸ்கட் கொடுத்துட்டு, கொஞ்சம் உட்காருங்க பாஸ்டர், உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு யாரும் தெரியாதுன்னு. ஒரே ஒருத்தர் தெரியும், ஏசப்பா மட்டும்தான் தெரியும், அது யாரும் எனக்கு சிங்கப்பூரில் தெரியாது அப்படின்னு. கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் அடிக்கிறாங்க. சில பாஸ்டர்ஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாஸ்டர் ஒரு யாராவது வச்சுட்டாங்கன்னா அவங்க கணவர் மணந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இவங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சோன்னு ஒரு பிரதர் வரார், சந்திரன்ட்டு. அவர் நைட் ஷிஃப்ட். அவர் இந்த கடையை பார்த்துட்டு, என்ன ஆச்சு, எப்போவுமே அக்கா 9 மணிக்கு முன்னாலே கடை மூடிடுவாங்களே, இன்னைக்கு 9:20 9:25 இன்னும் கடை மூடலையே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வரும்போது, அப்போ இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அந்த பிரதர்கிட்ட, அவர் பேர் சந்திரன், பிரதர் சந்திரன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாஸ்டர் உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்க, நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சந்திரன் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ஏன்னா ஜனங்க எப்படி நடத்துறாருன்னு. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால எங்கள் அம்மா வெளியே இருந்து 12 மணிக்கு வருவாங்க, அவங்க வரும்போது ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னால் சந்திரன் கொண்டு விட்டுருக்கிறார் மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதுங்க, எங்கள் அம்மாவுக்கு பாஸ்டர்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு போனேன். பிறகு கொஞ்சம் அவங்க ரூம் காட்டினாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு ரூமில் இருக்கிறேன். அந்த அம்மா அதே மாதிரி 12 மணிக்கு வந்தாங்க. வந்த உடனே சரி நம்ம அவங்க வீட்டில் இருக்கிறோமே வந்து, அம்மா நமஸ்காரம் வணக்கம்மான்னு முதல்ல அப்படின்னாங்க. நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேம்மான்னு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு நேராக சரிம்மான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ரூமுக்கு. போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில் இந்த வீட்டில் அந்த சோபாவில் உட்காந்துட்டு அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா அங்கே வாங்கம்மான்னு. என்ன அப்படின்னாங்க. இல்லை
ஒரு 4 காரியம் உங்கள் வீட்டை பற்றி நான் சொல்லணுமான்னு. என்ன என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், உன் குடும்பத்தில் செய்வனையில பாதிக்கப்பட்டு உங்கள் கணவரை எங்கேயோ நீங்கள் ஒரு இருட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறீங்க. 2வது, நீங்கள் 3 முறை தற்கொலைக்கு போனீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இயேசுதான் உங்களை காப்பாற்றினாருங்கல்ல, நீங்கள் நம்பலை. 3வது, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் வெளியே போயிடுறாங்க, பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வெளியே போயிடுறீங்க. 4வது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக எந்த லாபமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே நம்ம அப்படியே காலில் விழுந்துட்டாங்க. விழுந்து, ஐயா நீங்கள் மனுஷனே இல்லை, நீங்கள் தான் ஐயா கடவுள்னாங்க. நான் ஒன்றும் இல்லைம்மா, நான் மனுஷன்தாம்மா, எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார் இயேசு, அவர் தான் இதை சொன்னான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே கதறி அழுறாங்க. அழுறது மட்டுமல்ல, அவங்க அந்த இருட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. ஒரு 2-3 இடத்த தாண்டி கூட்டு போனோன்னு அங்கே பார்த்தா அவங்க வீட்டுக்காரங்க அந்த ஐயா என்ன பண்ணுறாரு தெரியுமா, இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இன்னும் அப்படியே சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாரு. அங்கே எங்கே அப்படியே காட்டினாங்க. இதான் ஐயா. அதே போல் நான் தற்கொலைக்கு போனது உண்மைதான் ஐயா, 3 முறை. 3வது முறை தற்கொலை, அவ்வளோதான் நான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை காப்பாத்துச்சு. அந்த சக்தி தாங்க தெய்வ சக்தி. அந்த தெய்வம் தான் இன்றைக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கான்னு சொன்ன உடனே என் பிள்ளைகளுக்கு எனக்கு சமாதானமே இல்லை. நான் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிறேன், 6 மாசமா எந்த லாபமும் கிடையாது. அப்படி ஒரு வேதனைப்படுறேன். இதெல்லாம் ஆண்டு மாற்ற போறாருமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கடைசியில் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, சிங்கப்பூர்ல இருக்க வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணால் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி அதே சிங்கப்பூரில் இன்னொரு ஐயாவுக்கு இந்த அம்மா அறிமுகப்படுத்தி விட்டாங்க. கடைசியில் அந்த வீட்டில் அந்த ஐயா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, ஐயா நீ சிங்கப்பூரில் இருக்கிற நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லி, ஏன்னா ஆண்டவர் நடத்துகிற விதத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் சிங்கப்பூர்லேயும் ஆள் இருக்காங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய காரியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த அம்மாவுடைய அந்த கணவர் பார்த்தீங்கன்னா இருளில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்குள்ள அற்புதங்களை கத்த செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க, வெளிச்சத்தை பார்க்க முடியல, வெளிச்சத்தை பார்க்க முடியல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த இருள் மாறப்போகிறது, இருட்டை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஏதோ ஒரு இருள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, உங்களை முன்னே போக விடல, உங்களை முன்னே போக விடாதபடிக்கு நீங்கள் வழி மறைத்து கொண்டிருக்கிறது இருள். என்னால எதுவுமே செய்ய முடியல. அந்த ஆளுகை செய்கிற அந்த இருளை, இருளின் ஆதிக்கத்தை, அந்த சாத்தானுடைய கிரியைகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அததான் நாம் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையுமாக்குவ. இருளை வெளிச்சமாக்குறவ, கோணலை செவ்வையாக்குறவ. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறப்போகிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு மனிதன் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா? ஏதோ ஒரு மனிதர்கள் அல்லது பிசாசு ஏதோ ஒன்று உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால உங்களால் வெளியே ஃப்ரீயா போக முடியல, இரவுல தூங்க முடியல, ஒரு சந்தோஷமா இருக்க முடியல. அதை மாற்றி வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட போகிறார். நம்புறீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அந்த வெளிச்சத்தை தேவன் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, கோணலையும் செவ்வையாக்க போகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க கண்களை மூடி ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். நீங்க தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்க போகுது. வெளிச்சத்தின் வல்லமை இந்த வேளையில உங்க மேல இறங்க போகுது. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவரே, இவங்க இதுவரைக்கும் இருள் இருந்தது போதும், இருளில் நடந்தது போதும், இருளிலே தூங்குறது போதுப்பா. வாழ்க்கை ஒரு படுக்க எழும்ப முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல,
கை காலெல்லாம் கட்டி வைத்த போல இருக்கிறதே. இப்படியெல்லாம் ஆண்டவர் வேதனைப்படுகிற அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கட்டும். இருளை வெளிச்சமாக மாற்றும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தை காணும்படியாக ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை இறங்கட்டும். தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருந்து யார் யார் கண்ணீரோடு இந்த வேளை ஜெபிக்கிறானோ அந்த கண்ணீரை ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு கண்ணீரை துடைக்கும்படியாக, அந்த வேதனைகள் நீங்கும்படியாக, ஆண்டவரே கஷ்டங்கள் மாறும்படியாக ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. நிச்சயம் எங்கள் தேவன் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்க இருட்டை மாற்றி ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா? உங்க வாழ்க்கையில தான், உங்க வாழ்க்கையில தான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு நீங்குமா? உங்க வாழ்க்கையில இருட்டு நீங்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நன்றிப்பா. வேளையில பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக அந்த செய்தியை பார்க்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும், அது மட்டுமல்ல இயேசு இன்று அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு பிள்ளைடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறங்க. தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம மயப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தவறாமல் தொலைக்காட்சி மூலமாக தேவனுடைய வார்த்தை பாருங்கள், யூடியூப் மூலமாக பாருங்கள், தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை தொட்டிருப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாருன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9565954983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttevministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.